வெல்கம் டு மை சேனல் கவிதை காதலி. நான் உங்கள் தாரணி. நம்ம வாழ்க்கையில் என்றைக்கோ யாருக்கோ செய்த உதவி நமக்கு உதவின்னு தேவைப்படுறப்ப கட்டாயமாக நம்மளை வந்து சேரும். அப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கோயம்புத்தூர் சிட்டியில் சரண் என்ற பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது. கணவர் வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்ருக்காரு. கணவர் பேர் ரமேஷ். சரண்யா வீட்டில் இருந்து குழந்தைங்கள கவனிச்சிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு பையன், 2வது பொண்ணு. 2 பேருமே கான்வென்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ரமேஷ் வெளிநாட்டிலேருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார். வரும்போதெல்லாம் குடும்பத்தை ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பார். வெளியே கூட்டிகிட்டு போகிறது, பார்க்கு, பீச்சு, கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறது, அந்த மாதிரி ரொம்ப குடும்பத்தை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்குவார். மறுபடியும் லீவு முடிஞ்சோன்னே மறுபடியும் வெளிநாட்டுக்கு போயிடுவார். சரண்யா ரொம்ப நல்ல பொண்ணு. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற மனப்பான்மை அதிகமாக இருக்குது. யார் வீட்டுக்கு வந்தாலும் சாப்பாடு போடாமல் அனுப்ப மாட்டாங்க. ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டுக்கு அவங்க போயிருக்கையில் தன்னோட ஸ்கூலில் படித்த ஒரு தோழியை அவங்க மீட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு பார்க்க அழுதுட்டு கையில் குழந்தைய வச்சுட்டு இருக்கா. பக்கத்தில் போய், ராணி என்னாச்சு, ஏன் அழுதுட்ருக்க அப்படின்னு கேட்குறா. ராணி குழந்தைய கையில் வச்சுட்டு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் குழந்தைய கையில் வச்சுட்டு இருக்கா. அந்த குழந்தை மயங்குற நிலமையில இருக்கா. சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் ரொம்ப தத்தளிச்சிட்ருக்காங்க. ராணியோட கணவரும் எங்கெங்கேயோ ரெடி பண்ண முடியலை. உடனே ஆப்ரேஷன் பண்ணால் தான் குழந்தையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 8 லட்சம் செலவாகும், ஆனால் எங்களால் 3 லட்சம் தான் ரெடி பண்ண முடிஞ்சுது, மித்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரண்யா கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னோட கழுத்துலையும் தன்னோட கையிலையும் இருந்த நகையை கழட்டி பக்கத்தில் இருக்க அடகு கடையில் அடகு வச்சு அவங்களுக்கு மிச்ச பணத்தை, தேவையான பணத்தை கொடுக்குறாங்க. ஆப்ரேஷனும் நல்லபடியாக நடக்குது. ராணி பணத்தை எப்படியா திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஊருக்கு கிளம்பி போயிடுறான். அதெல்லாம் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரண்யா மறுபடியும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த நிகழ்வையே மறந்துடுறாங்க. அப்படியே கொஞ்சம் வருஷம் போகுது. அவளுக்கு அந்த செஞ்ச உதவியை மறந்துட்டான். கணவன் மறுபடியும் வெளிநாட்டிலேருந்து வராரு. எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருந்துட்டு மறுபடியும் வெளிநாட்டுக்கு போகிறாரு. அப்படி போகையில் காரில் போயிட்டுருக்கையில் திடீர்னு அவர் போகிற காரை ஆக்சிடெண்ட் ஆகி அவருக்கு மண்டையில் பலமாக அடிபட்டுருது. பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் அவரை சேர்க்குறாங்க. மண்டையில் அடிபட்டதுனால ஆப்ரேஷன் பண்ணணும், நிறைய பணம் செலவாகும்னு சொல்கிறாங்க. ஆனால் சரண்யா கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. எங்கெங்கேயோ அலைஞ்சு பார்க்குறா. அவரால் அவ்வளோ பணம் பெரட்ட முடியல. அப்போது ராணிக்கு விஷயம் தெரிய வருது. தான் கொடுக்க வேண்டிய எல்லா பணத்தையும் ராணி மொத்தமாக கொண்டு வந்து கொடுக்குறா. அந்த பணம் சரண்யாவோட கணவருக்கு ஆப்ரேஷனுக்கு ரொம்ப உதவுது. அவரும் ஆப்ரேஷன் பண்ணி சரியாயிடுறாரு. மறுபடியும் வெளிநாடெல்லாம் போகாமல் இங்கேயே இருந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி தான் நம்ம என்றைக்கோ செய்கிற உதவி கட்டாயம் நமக்கு உதவி தேவைப்படுறப்ப நம்ம செஞ்ச உதவி நமக்கே திருப்பி கிடைக்கும்.